அஸ்ஸலாமு அலைக்கும். ப்ளவுஸ் உடைய ஃப்ரண்ட் சைடு அதாவது கப் ஷேப் கிட்ட வந்து நம்ம ஒரு கீழே வந்து ஒரு 3 இன்ச் அளவுக்கு உயரம் நம்ம பிடிச்சி தைப்போம்ல, அந்த 3 இன்ச் உயரத்தை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக தைக்காம கொஞ்சம் வளைவாக காவு மாதிரி தைக்கணும். அப்போ தான் பார்க்க ஷேப் சூப்பராக இருக்கும். அதாவது இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இந்த இடத்துல 3 இன்ச் அளவுக்கு உயரம் தைக்கிற இடத்துல வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு காவு மாதிரி வரைய போகிறோம். அது எப்படின்னா, இந்த இடத்துல இருந்து நம்ம ஒரு இன்ச் அளவுக்கு வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து 1/2 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. செகண்ட் வந்து அப்படியே 1 இன்ச் அளவுக்கு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். அப்படியே அந்த 1 இன்ச்சிலேருந்து நம்ம ஒரு காவு மாதிரி வரைய போகிறோம் சின்னதாக. இந்த 1 இன்ச்சிலேருந்து அப்படியே வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஒரு காவு வரைஞ்சி அப்படியே ஜாயின் பண்ணிடுறோம். இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக லைன் பண்ண இடத்துல அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டுட்டு இந்த இடம் வரவும் அப்படியே காவு மாதிரி வளைஞ்சி தையல் போட்டுக்கணுங்க. இந்த 1 இன்ச்சிலேருந்து அப்படியே நம்ம காவு மாதிரி வரைஞ்சி தையல் போடணும். இப்போ நான் தச்சுட்டு காட்டும் போது உங்களுக்கு புரியும். ஸ்ட்ரெயிட்டாக வந்து தையல் போட்டே வாங்க. அந்த 1 இன்ச்சு வரவும் அப்படியே கவு மாதிரி வளைஞ்சி அப்படியே தையல் போட்டுக்கோங்க. நூலை கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் தையல் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ பாருங்க ஷேப் எவ்வளோ அழகாக வளைஞ்சு கொடுக்குது. இந்த தையல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஷோல்டர் பார்த்த மாதிரி இருக்கும். இந்த லெஃப்ட் சைடு ரைட் சைடு திரும்பாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஷோல்டர் பார்த்த மாதிரி இருக்கும். பார்க்க நீட்டாக இருக்குங்க. இனிமேல் ஸ்ட்ரெயிட்டாக தையல் போடாமல் கொஞ்சம் கவு மாதிரி வளைஞ்சி தையல் போடுங்க. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.